Hello, welcome to Tea Bites. இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம்னா எஸ் அரசனோட ப்ரோமோ தான் பார்க்க போறோம். வந்து 2 வாரம் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, ஏன்னா நானும் கொஞ்சம் தீபாவளினால பிஸி ஆயிட்டேன். இப்போ அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண போறேன். ஸோ டிலே பண்ணும்போது ரியாக்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பார்த்து அதை பற்றி பேசுவோம். ரெடி பேசலாமா? பேசுங்க. ஓகே சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் சேர்த்தவன் இடம் பேரு ஊரு டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனா நீங்க அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்துல வரதெல்லாம் ஓலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருங்க. எதுக்காண்டி சொல்றேன்னா, நான் சொல்ல போற மேட்டர்ல பாதிக்கு மேல எல்லாம் இன்னும் கோர்ட்ல தான் சார் இருக்குது. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அதை சீரியஸா படமா எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ சிக்கா அதான் நம்ம ட்ரெண்ட் மாத்த போறோம்ல சார். எதுக்குடா மாத்தணும்? நல்லா தானே போய் நிக்குது. அது உனக்கு பிடிக்கல அதானே? கேளுங்க சார். சார் சொல்லுங்க சார். இந்த மேட்டருக்காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்ல சார், பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜிங்க வரைக்கும் உள்ள போற மாதிரி ஆயிடும். அதுக்காண்டி தான் சொல்றேன், இந்த கார்டை போட்டு விட்டுருங்கன்னு. போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயா பட்டு எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். யாரா அவன்? டேய் சார், நம்ம வேஷத்துல யார சார் நடிக்க போறீங்க? தனுஷ நடிக்க வைங்க சார், பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலைக்கு லேட்டா போய் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டுற போறாங்க உங்களை. அம்மா, நான் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்குதுல்ல, அது அப்படியே சொல்லிடுங்க. சொல்லுங்க. டேய், நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற உனக்கு அது ஐடியா ஆகுதா? சார் ரிஸ்க் எடுக்காம எப்படிங்க சார்? ரிஸ்க் கிடைக்குமாவா? இந்த டைலாக் உன் படத்தில் வைப்பியா? வணக்கம். அம்மா வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞருங்கம்மா. ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு போலீஸ் மேல கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மவுடருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மவுடருக்கு நடக்க சொல்ல நான் ஊருள்ளே இல்லைங்கம்மா. சாட்சி சொல்லியிருக்காங்களே. அது எல்லாமே போய்ங்கம்மா. அக்யூஸ்ட பிடிக்க முடியாத 10க்கு போயிட்டு வந்த என்ன போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்கம்மா. இது 100% புட்டாப்புங்கம்மா.
நான் அப்புறம் அதிகமா நான் அரசன் அப்படின்ற அந்த ஒரு இதுலதான் பார்த்தேன். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க, பார்க்க போறதுக்கு முன்னுக்கு 2 பேரோட ரியாக்ஷன் வீடியோ பார்த்துட்டு போய் ரியாக்ட் பண்ணலாம் என்கிட்ட சொன்னாங்க. நீ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அதுல இருக்குன்னு. நான் வந்துட்டு இல்ல நான் பாத்துறேன் அதுக்கப்புறம் போய் ரியாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நேத்து ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசப்ப கூட வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பாத்துட்டு போய் உனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நான் சொன்னேன் இல்ல நான் ரியாக்ட் பண்ணக்குள்ள அதை பாக்குறேன், அப்பதான் அந்த எக்ஸைட்மெண்ட். அண்ட் இது வந்து வட சென்னைக்குள்ள இருக்கிற கதையில இருக்கிற ஒரு கதைன்னு வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. தட் வாஸ் a brilliant idea from வெற்றிமாறன். கண்டிப்பா அதுல ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் வச்சிருப்பாரு. அண்ட் எனக்கு தெரியல ஃபியூச்சர்ல வந்து வட சென்னை அரசன் வந்து இப்படி கொம்போ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. And I'm speechless. See, சிலம்பரசனை நம்ம சொல்லணும்னா he's a brilliant actor. அவரை வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரியான கேரக்டர்ஸ், அதாவது ஒரு மாதிரின்னு நான் சொல்ல விரும்பல, லைக் ஒரு மாதிரி ஒரு பிளே பாய், ஒரு ஃபன் பாய், அந்த மாதிரி கேரக்டர்லயே பார்த்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பார்க்கக்குள்ள இட் வாஸ் குவைட் நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரிதான் நான் வந்து ஹீரோஸ் வந்து மோஸ்ட்லி எதிர்பார்ப்பேன். எனக்கு எப்படின்னா கொஞ்சம் அப்படியே ரஃப் அண்ட் டஃபா. ஓகே, லவர் பாய் கதெல்லாம் நைஸ்ல, அது நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு வந்துட்டு ஹீரோனா லைக் இந்த மாதிரி கொஞ்சம் கரடு முரடா, அப்படியே ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா, அந்த போலீஸ் கேரக்டர், வில்லன் கேரக்டர், கெட்டவன் கேரக்டர், அந்த மாதிரி இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறப்ப வாவ் அப்படின்னு இருக்கு. கண்டிப்பா வெற்றிமாறன் ஒரு தரமான செயலை செஞ்சிருப்பாரு. ஏன்னா வட சென்னையில் உள்ள கதைன்னு வேற பாடம் அன்டோல்ட் ஸ்டோரின்னு சொல்லியிருக்காரு. going to be a disaster for reason. And அனிருத் ஒரு டீம் மியூசிக்ல பிஜிஎம்லயே வந்து ஒரு மாதிரி பண்ணியிருக்காரு. கண்டிப்பா படத்துல த்ரூ அவுட் த மூவில அவரோட ஒர்க் பயங்கரமா இருந்திருக்க போது. வெயிட்டிங். அண்ட் ஸ்டன் டிரெக்டர் பீட்டர் ஹேன், லெட்ஸ் see எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் நம்மளோட ப்ரொடியூசர் வந்து கலை புலி எஸ் தானு. ஸோ யா, I'm waiting. Hopefully உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அடுத்த வீடியோல பார்க்குறேன். பை.